அதுண்ணா இன்னைக்கு வண்டி தான் வரும். ஒரு நாளைக்கு நான் ஓட்டுறேன் இங்கே. மழை மேகமாக இருக்குது, மழை வருதே தெரியாது. கருப்பு லெவலாடு லெவல் செக் பண்ணிக்கிறோமா? நான் பார்க்குறது ஒரு ஆள் பொறுப்பு மாதிரி பின்னாடியே வீரேன்னு இருக்கு. கடுப்பாக இருக்கும். லெவல் செக் பண்ணிக்கிறோம். ஓகே அஜீஸ், ஓகே ஓகே. இன்னைக்கு நான் ஓட்டின இடத்துக்களை பார்ப்போம். இந்த இடம் இந்த பையன் இப்போ தான் ஓட்டுறாப்புல. இன்னும் இருக்குது இடம், அதெல்லாம் இன்றைக்கி நான் ஓட்டினேன். காடு மேடெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்ச மாதிரி வண்டியை காட்டு மேட்டுக்குள்ளெல்லாம் இந்த செடிக்குள்ளெல்லாம் ஓட்டிகிட்டு போனோம். போ சாப்பிட்டது இப்போ தான் எப்போ வருது. எங்கே வண்டி ஓடுதுன்னே தெரியல. இப்போ இந்த பேருக்கும் பாருங்க, அப்படியே உள்ளத கட்டான்னு அடிச்சுக்கிட்டு இந்த தண்ணிக்குள்ள செகதிக்குள்ள கச்சாண்டு இதெல்லாம் இன்னைக்கு ஓட்டுனது. இப்போது தண்ணியாக கிடக்கு, சொசோண்டு கிடக்கு. சொதண்டு கிடக்கு. இதுதான் இன்றைக்கி நான் ஓட்டினேன். ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே வர இந்த லாஸ்ட் வர லாஸ்ட் வரைக்கும் அமைக்கிறேன். எல்லாம் பிட்டாலாம் போட முடியாது, அப்படியே தான் வீடியோ போட முடியும். நல்லா மட்டமாக இருந்த தரையை கொடுத்து குட்டிச்சூடாக்கி விட்டேன். நேக்க அதை தள்ளி விட்டு இந்த செடியெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கடுத்து அங்கிட்டு ஒரு வாய்க்கா போடாமல் 7வது மீட்டரில் கரெக்டாக 7வது மீட்டரில் போய் சென்றாக வாய்க்கா போட்டு விட்டு சே நாளைக்கு நான் தான் அதில் கிடக்கணும் மொத்தமாக. எரிச்சலாக இருக்கு எனக்கு. தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நான் தான் போய் ரெடி பண்ண இங்கே சொதுக்குங்க, உள்ளே இறங்க முடியாது. தண்ணி ஃபஸ்ட்டு ஓடுதா? போ மேடாக எடுத்து லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மட்டும் விட்டான்ட்டுது, அதான் நிற்கிது தண்ணி. எரிச்சலாக இருக்குங்க. சரி இன்னைக்கு திருப்பி ஒரு வாய்க்கா போடணும் அந்த சைடு. 4 நாளைக்கு கிடந்தா தான் அவங்களுக்கு அறிவு வரும். போட்டுருவாங்க.
பண்ணுறேன்னு பார்ப்போம். இன்னைக்கு இருங்க, ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் வருது.